100 கிராம் பச்சை மிளகாவை கழுவிட்டு அப்படியே கீறி கீறி வச்சுருக்கேன். 100 கிராம் புளியை கழுவிட்டு வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். இதை நல்லா கெட்டியாக கரைச்சி வடிகட்டிக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெயை வந்து சுட வச்சுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூட பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டின புளியை அதில் மெல்லமாக விடணும். அந்த புளி கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த புளியிலேயே பச்சை மிளகாய் வேகணும். இடையில இடையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தோன்னு பார்க்கலாம். இது வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட புளியை கரைச்சி நம்ம விட்டுக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு விட்டு சாப்பிட, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் புளி பத்தலை, அதனால் கொஞ்சமாக கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ தான் பச்சை மிளகாலாம் கலர் சேஞ்ச் ஆகி வருது. வெந்தோன்னு பார்க்கலாம். வெந்தோன்னு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த புளி வந்து ஸ்வீட்டாக இருந்தது, அதனால் நாங்கள் சரிக்கு சரியாக போட்டிருக்கோம். புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 100 கிராம் பச்சை மிளகாக்கு 75 கிராம் புளி போட்டாலே பிடிக்கும். புளிப்பு சுவை வந்து அவங்கவுங்கள பொறுத்து தான். ரெடி ஆயிடுச்சு. மிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நாங்கள் இந்த தண்ணியாக உள்ளதை தொட்டுக்கிறதுக்கு, இட்லி தோசை கூட தொட்டுக்கிறதுக்கு விரும்புவோம். அதனால் இது மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நிறைய போட்டுட்டா கூடயும் இதை அப்படியே காய வச்சு வத்தல் மாதிரி செட் பண்ணிவிட்டு காஞ்சோன்னு ஏர்டைட்டில் வச்சுக்கிட்டு அதையும் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. காரம் புளிப்பு எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.